வணக்கம் நண்பா. எப்போவுமே கார் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிசைனில் தான் இருக்கணும். சில விஷயங்கள் எப்போவுமே கார்னா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் சில இடங்களில் இது எல்லாமே விதிவிலக்கு. ஒவ்வொருத்தரோட ஐடியாஸும் மாறும். ஏன்னா நம்ம பறக்கிற காருக்கு முதற்கொண்டு கூட பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நிறைய விதமான ஐடியாஸோட நிறைய விதமான கார்ஸை மேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கார் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் அதுவும் வித்தியாசமான கார்களை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இப்படி ஒரு காரை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அதுவும் யூடியூப் வீடியோஸில் கூட பார்த்தோம்னா சில பேர் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் அடிச்சே சொல்லுவேன். ஷேடோ 6 டைஃபோன் அப்படிங்கிறது இந்த காரோட நேம். இந்த கார் பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஒரு ஹோம் மேட் வாட்டர் வெஹிக்கிளாக இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த கார் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போலரிஸ் கம்பெனியோட RZR அப்படிங்கிற ஒரு பக்கியை எடுத்து 2 யமஹாவோட GP 1800R அப்படிங்கிற ஜெட் ஸ்கீஸை அதோட மெர்ஜ் பண்ணி கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா இந்த ஒரு வாட்டர் வெஹிக்கிளை மேக் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா ஒரு 3 வெஹிக்கிளோட காம்பினேஷன்ல தான் இந்த வண்டி உருவாக்கியிருக்காங்க. இந்த வண்டியில் அதிகபட்சமாக 3 பேர் போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள்கான பேட்டன்ட்டை இந்த கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஷேடோ 6 டைஃபோன் அப்படிங்கிற நேமை பேட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இந்த மாடலையும் பேட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த வண்டி அதிகபட்சமாக 95 மைல்ஸ் பர் ஹார்ங்கிற ஸ்பீடில் போகக்கூடியது வாட்டரில். அப்போ யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ஸ்பீட் போகும் அப்படிங்கிறத. ஸோ மைல்ஸ் பர் ஹார்ங்கிறது பார்த்தோம்னா அமெரிக்கன் இதில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வண்டி 152 கிலோமீட்டர் பர் ஹார்ங்கிற ஸ்பீடில் வாட்டரில் போகக்கூடிய. ரெண்டாவதா பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரீம் ஹேக்லான்ஸ் அப்படிங்கிற கார் தான். இந்த கார் பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஒரு கஸ்டமைஸ்டு கார். அதாவது US அதுக்கப்புறம் கனடா இந்த மாதிரி நாடுகளில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தோம்னா நார்மலாக இருக்கிற கார்களை ஓட்டுறது அங்கே மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். நிறைய கார்கள் பார்த்தோம்னா SUV டைப் கார்களாக இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா முக்கியமாக இந்த ஸ்னோ டைமில் ஓட்டுறதுக்கு நிறைய விதங்களை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி இருந்தாலும் ஒருத்தர் எவ்வளோ சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காருன்னா 2009 வந்த சார்லட்டோட கொலராடோ அப்படிங்கிற ஒரு வண்டி, அதாவது அந்த ட்ரக்கை கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி அதை 2 பார்ட்டாக பிரித்து அதுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா ஒரு டேங்க்குக்கு எப்படி அந்த செட்டப் இருக்கும், ஒரு JCB டேங்க்குக்கு எப்படி அந்த கீழே வீல்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வீலை இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வண்டி பார்த்தோம்னா எந்த விதமான டெரெயின்ஸாக இருந்தாலும் சரி ஈஸியாக போயிட்டு வரக்கூடியது. ஸோ எமர்ஜென்சியான பர்பஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெஸ்கியூ பண்ணுற டைமில் இந்த மாதிரி வண்டிகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் அதிகபட்சமாக 300 bhp பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிறது பெட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட வெஹிக்கிள்ஸை பற்றி தான். ஸோ இந்த கம்பெனியோட வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம்னா எந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வெஹிக்கிள்ஸை நம்ம மார்க்கெட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் இந்தியாவிலிருந்து கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு உங்களுக்கு கைக்கு கார் வரும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வண்டியோட பவர் தான். 450 bhp பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு இன்ஜினையும். ஸோ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படிங்கிறது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் இந்த கார் எந்த அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குதோ அந்த அளவுக்கு லிமிட்டடான எடிஷன்ஸ் மட்டும்தான் வெளியில் ஆர்டருக்கே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா இதை பற்றின ஸ்பெக் டீட்டெயில்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஏன்னா இந்த கார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்களே தவிர இதை பற்றின நியூஸ் வெளியில் தெரியாத மாதிரியே கவர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கார் பைத்தான் அப்படிங்கிற கார் தான். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்ல கஸ்டமைஸ் பண்ணது. இந்த கார் கஸ்டமைஸ் பண்ணி ரோட்லையும் ஓட்ட முடியும், தண்ணிலையும் ஓட்ட முடியும். நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல 2 ஸ்கீஸை போலரிஸோட பிக்கப் பக்கியில் யூஸ் பண்ணி அந்த பக்கியில் பார்த்தோம்னா தண்ணியில் மட்டும் ஓட்டுற மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்குற இந்த வாட்டர் கார் பைத்தான் அப்படிங்கிறது சார்லட்டோட ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குதுல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் காரை கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு காரை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது தரையிலையும் போகும் தண்ணிலையும் போகும். தரையில் போகும்போது அதிகபட்சமாக 65 மைல்ஸ் பர் ஹார்ங்கிற ஸ்பீடில் போகக்கூடியது. 65 மைல்ஸ் பர் ஹார்ங்கிறது கிட்டத்தட்ட 104 கிலோமீட்டர் பர் ஹார்ங்கிற ஸ்பீடை மினிமமாக ரீச் பண்ணக்கூடியது இந்த வண்டி. அதுவே தண்ணியில் ஓட்டும் போது இது 60 மைல்ஸ் பர் ஹார்ங்கிற ஸ்பீடில் போகக்கூடியது. கிட்டத்தட்ட 96 கிலோமீட்டர் பர் ஹார்ங்கிற ஸ்பீடில் இந்த வண்டி ரீச் பண்ணக்கூடியது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ யோசிச்சு பாருங்க இந்த கார் தரையிலையும் சரி தண்ணிலையும் சரி இந்த கார் பயங்கர வேகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.
லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நில போட்டிருக்க வண்டி தான் ஃபேபுலஸ் ஃப்ளேமிங்கோ அப்படிங்கிறது இந்த வண்டியோட பேர். இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காய்லாங்கடைக்கு வந்து ஒரு விமானத்தை எடுத்து அதோட டேஷ்போர்டு அப்படியே இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஓட்டுற மாதிரியான ஒரு ட்ரக்கோட இன்ஜினை கொடுத்து இந்த வண்டியை வேறு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. ஆக்சுவலாக இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் பார்த்தோம்னா வேர்ல்டு வார் 2ல் அதிகமான கார்கோஸ் ஏற்றிட்டு போன ஒரு வண்டியாக இருந்துச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வண்டி கொஞ்ச நாள் ஆப்ரேஷனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கையை விட்டுட்டாங்க. கையை விட்டதுக்கப்புறம் உடைக்கிறதுக்கு வந்தப்போ தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி இந்த வண்டியை ரெடி பண்ணி மார்க்கெட்டில் விட்டுருக்குறாங்க. ஆனால் இது ஒரே ஒரு வண்டி தான் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டிகள் மாதிரி இந்த வண்டியை ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் முதல்ல சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கான காரணம் இது ரொம்ப காலமாக உபயோகத்தில் இல்லாமல் இருந்ததும், இந்த வண்டியில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இல்லாமல், அதாவது இந்த பிளேனில் நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருந்ததும், அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி மறுபடியும் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கும்போது இதுக்கான ஒர்க் ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே நண்பா, வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இத்தனை வண்டிகளில் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. டாடா.